Supporting from the administrative staff of Madurai Kamaraj University for all their support and also the press and media. I welcome one and all again. Thank you very much. The department is giving more history, iconography, architecture, numismatics, ADNA, GIS, etc. To gather all these subjects under one umbrella, we invite our Joint Director of Department of Archaeology to deliver the scope of the seminar. Node is in progress. Till date, 86 rock shelters with painting from the 38 rock art sites have been documented. கீழடியில் நடந்த ஆய்வுகளின் மூலம் தமிழ்நாட்டில் நகரமயமாக்கல் என்பது கிமு 3ஆம் நூற்றாண்டில் ஏற்படுத்தப்பட்டது என்று உருவாக்கப்பட்டது என்று நாம் நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் அந்த அகழ்வாய்வில் நாம் கண்டுபிடித்தது கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே நமக்கு நகரமயமாக்கல் ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் என்றும், அந்த காலத்திலேயே நம்முடைய மக்கள் அனைவருக்கும் கல்வி அறிவும் சிறந்தவர்களாக இருந்தார்கள் என்பதும் தெரிகிறது. நமது மேலை நாடுகளிலும் சரி வடநாடுகளிலும் சரி நமக்கு கிடைக்கப்பட்ட கல்வெட்டுகளாகட்டும் இல்லை இந்த அகழ்வாயில் கிடைக்கப்பட்ட பொருட்களாகட்டும் எல்லாமே அரசர்களால் இடப்பட்ட கட்டளைகளும் அவர்களால் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களுமே இடம்பெற்ற கல்வெட்டுகளாக அமைப்பெற்றுள்ளது. ஆனால் நமது தமிழகத்தில் மட்டுமே அந்த பண்டைய காலத்திலேயே கல்வி வளத்தில் சிறந்தவர்கள் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக நமது பானைகளில் உள்ள அந்த எழுத்துக்கள், நம்மளது தமிழின் எழுத்துக்கள் எல்லாமே என்ன பறைசாற்றுகிறது என்றால், பண்டைய காலத்திலேயே நம்ம பெண்கள் கூட, ஏன்னா பானைகளை பெரும்பாலும் பயன்படுத்துவது பெண்கள் தான், பெண்களை அந்த அளவுக்கு சிறந்த கல்வி அறிவு பெற்றவர்களாகவும் பெண்கள் சம உரிமையுடனும் சிறந்தவர்களாக திகழ்ந்தார்கள் என்பதையும் எடுத்துக்காட்டுகிறது. ஸோ நம்ம பண்டைய காலத்திலேயே சிறந்தவர்களாகவும் உலகத்தின் முன்னோடிகளாகவும் திகழ்ந்தோம் என்பது நமது தொல்லியல் ஆய்வுகள் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. இந்த தொல்லியல் ஆய்வுக்கான இந்த தேசிய கருத்தரங்கு என்பது கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவில் நாம் நடத்துவது சால பொருத்தமான ஒரு விஷயம். ஏனென்றால் மாண்புமிகு கலைஞர் அவர்கள் வரலாறு மற்றும் தொல்லியலில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார்கள். பூம்புகாரில் நடந்த கடல் அகழ்வாய்வு செய்வதற்கு அவருடைய ஆட்சி காலத்தில் அதற்காக சிறப்பு நிதியை ஒதுக்கி இந்தியாவிலேயே முதல் முறையாக கடல் அகழ்வாய்வு செய்வதற்கு நாம் தான் தமிழ்நாட்டில் மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த அகழ்வாய்வுகள் நடத்தப்பட்டது. எனவே எல்லா துறையிலும் முன்னோடியாக விளங்க வேண்டும் தமிழகம் என்பதில் உறுதியாக இருந்த மாண்புமிகு கலைஞர் அவர்கள் தொல்லியல் துறையிலும் தமிழகத்தை முன்னோடியாக திகழ செய்வதற்கு அந்த கடல் ஆய்வுகளை முதலில் ஏற்படுத்தி நமக்கு அந்த பெருமையும் சேர்த்து கொடுத்தார்கள். மேலும் கல்வெட்டுகளில் கிடைத்த ஆதாரங்களின் மூலமாகவும் வரலாற்று ஆசிரியர்களின் பதிவுகளையும் இந்த அகழ்வாய்கள் கிடைத்த பொருட்களின் ஆதாரங்களையும் கொண்டு அவர்கள் சிறந்த புதினங்கள் பலவற்றையும் எழுதி நமக்கு சுவைப்பட எழுதி நமக்கு தந்திருக்கிறார்கள். எனவே கலைஞர் அவர்கள் தொல்லியல் துறையின் வளர்ச்சிக்கும் மிகுந்த பங்காற்றி தமிழ்நாடை முன்னோடி மாநிலமாக திகழ செய்வதற்கு பெரும் பணியாற்றியார்கள். எனவே அவருடைய இந்த நூற்றாண்டு விழாவில் இந்த தொல்லியல் துறை சார்பாக இந்த தேசிய கருத்தரங்கு நடத்துவது என்பது சால பொருத்தமானது. இந்த சிறந்த ஒரு கருத்தரங்கில் பங்கு கொற்று என்னையும் உரையாற்ற அழைத்தமைக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவர்களுக்கும் நன்றி கூறி மணிகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, madam. It is a time for honoring the guests of the dais. We request our Joint Director to honor the Honorable Minister for Finance and Human Resources Management. We request Honorable Vice Chancellor of Madurai Kamaraj University to honor the Honorable Minister for Commercial Taxes and Registration. We request the Vice Chancellor to honor the District Collector of Madurai. We request our Joint Director to honor the Vice Chancellor.
We request the registrar to honor the mayor of Madurai. We request Dr. Kumaresan sir to honor the MLA of Madurai North Assembly constituency. We request Dr. Kumaresan sir to honor the MLA of Madurai South Assembly constituency. We request a joint director to honor Thiru Manimaran sir avargal. We request our joint director to honor the registrar of Madurai Kamarajar University. We request our joint director to honor Dr. Kumaresan sir. Thank you, sir. For this seminar on the topic Reflections on Cultural Development and Archaeological Perspective, nearly 41 articles from various scholars across the country were received. All these articles are compiled and printed in the book form as proceedings. Yes, the department has been awaiting for this beautiful moment only. We request the Honorable Minister for Finance and Human Resources Management to release the proceedings of the seminar, and we request the Honorable Minister for Commercial Taxes and Registration to receive the same. Thank you, sir. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. Tamil Nadu State Department of Archaeology has been doing various activities. Its important works are conservation and preservation of historical monuments. There are more than 100 historical monuments in and around Tamil Nadu under Tamil Nadu State Department of Archaeology. We have been doing the excavation systematically and scientifically in various districts around Tamil Nadu. We exhibit the antiquities in our museums and site museums.
Through intensive campaigns, the department has been copying the inscriptions all over Tamil Nadu. The inscriptions are the important sources for reconstruction of the history. We have been deciphering, analyzing and publishing the inscriptions as Tamil Nadu Kalvettugal Togudi district wise. So far, 9,312 inscriptions out of 62 volumes have been published. We have been taking much efforts with the help of Kalvet experts to bring out Kalvet books. Honorable Minister for Finance and Human Resources Management has released 8 volumes of Kalvet books within this year in different department activities, especially in the month of September 2023. During the state level of seminar, Honorable Minister has released 2 volumes. Another wonderful moment now. We request Honorable Minister for Finance and Human Resources Management to release the next 2 volumes of Tamil Nadu Kalvettugal series. Honorable Minister for Commercial Taxes and Registration will receive the same. Volume 21 is about Vellore district by Dr. Rajavelu sir. Volume 23 is about Viluppuram district by Dr. Marksya Gandhi madam. We request Dr. Rajavelu sir to come to the dais to receive the book. Thank you, sir. தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். We welcome the Honorable Vice Chancellor of Madurai Kamarajar University, who has been supporting from the beginning to conduct the seminar successfully to deliver the felicitation address. வணக்கம், அனைவருக்கும் காலை வணக்கம். Professor Kumaresan, Professor Rajan, Srimati Sangeeta, the Collector of the Madurai District, Thru Udayachandran IAS, Secretary Finance, Mr. Dr. Manivasan, Principal Secretary Tourism Culture, Honorable Minister for Finance and Human Resources Management, Honorable Minister for Commercial Taxes and Registration, Honorable Mayor of the city, other dignitaries on the dais, my respectful MLAs, Mr. Talabadi, Mr. Venkatesan and others on the dais. The university takes it a great pride and pleasure, as told by Professor Kumaresan. We have been very fortunate to have associated with Muttamil Aringer Kalaignar centenary celebrations. This is the second such program. The first was inaugurated and a lecture was delivered as the Maberum Tamil Kanavu, and this is the second in the series. We also hope to have continuously many such programs. The reflections on cultural development and archaeological perspectives has been given as the title, and volumes of literature have been very nicely brought out by the team. I would like to really appreciate Dr. Sivanathan for the enormous efforts and for coordinating this wonderful program. The archaeological activities are generally conceived as a program of a museum, and museum artifacts are always the pride of the state or the country. In any given country, if you have a look at it, the first thing they want to present is their
archaeological effects. There are several books on the Roman Empire and subsequent related developments. But what we have to take pride is we had been doing a lot of initiatives, and our culture has been deep rooted. For example, when the archaeological sites were excavated and subsequently samples were taken, one of the samples was, as all of you know, the paddy inside this vessel. And Professor Kumaresan and his team has found out with the modern tools that the paddy had some glimpses of, or rather traces of milk, which is once again shows the deep-rooted culture in this society. And to identify the samples with a very strong scientific culture is one of the important methodologies which we are adapting as on today. I also interacted with the Harvard team, which is interacting with us from US. They came here and interacted with us, and they were very proud that the samples are of very genuine origin, and they were to be protected and to be understood very carefully. We have also published a Nature article with the procedures to handle such samples. Many of you may know that the bones which are found in the archaeological excavations is not just sufficient. You have to have a bone from the ear in order to understand the real aging or the real methodologies with which they live. So these are some of the contributions which the university has made thanks to the entire team at the university. We have published an article in collaboration with several other groups, the total protocols to handle such samples. This is certainly one of the pride of the university. The university has also taken its legacy in many aspects. As many of you know, there have been 4 Bhatnagar awardees from this university, and we aspire to have the legacy continued in many other fronts also. Yesterday we had a very deep discussion or a review of the activities which are done in scientific terms under a program known as RUSA, and in this there were very eminent people from different expertise, and they all made a very simple statement: sir, you have real pockets of excellence. This is one of the very proud moments as a Vice Chancellor, to know that a team with has a different expertise appreciates our efforts. So I wish all the students who are assembled here and the faculty members take the legacy forward. One specific remark I would like to make before I conclude is the experience I have had in interacting with various ministers and also officers of the government. The couple of times I met our Honorable Minister of Finance in the flight. He was very cordial, and we had a very small exchange of smile. And subsequently, when I had a personal interaction, he was able to reflect very quickly as to what I was having in my mind. I did not elaborate, or I would not like to elaborate what I had to say with him. He was earlier the minister for the other programs. So at that time, I just tried to impress on him what is the status of the university and how we would like to take it forward. So he immediately read the mind, and then he said, it is my district and we would do whatever is the best possible for this university. It is not to just praise a human attitude, it is also to say that few people would know very quickly or read your mind very quickly, and they try to comprehend as to what you want to convey. It is not that we want to always ask for certain specific things. We would like to very broadly or elaborate on the aspects of development. So you could understand that. I am really thankful to you, sir. See, at the end of the day, every minister has his own mindset and difficulties. But the way Honorable Minister for Commerce, when I met him for the first time, I was taken back that he is such a very down-to-earth person. When I went to his office, he greeted me and then said, sir, 2 minutes, sir. Then he had a call. I don't know if he remembers this. He had a call from somebody, and then the other side of the person must be asking for a help
financially, and he was trying to address it through his PA. And then he told me very casually, as if I know him for several years, he told me, this boy is asking continuously for money and to study. What to do? I have to help these people. They are our own people in the society, so I must help them. He is asking for some 20,000 rupees to study. Instead, he can do some other job or do something else. But I want him to do whatever he wants. He was very casually telling me. I was taken back that a minister, with all his concerns for various developments in the society, could understand the feelings of an youngster who wants to evolve himself in education, and in spite of his personal difficulties, he has been helping. I really thank you, sir, for making such wonderful contributions. Everybody does some help at every stage, but if you had seen a minister's office, you would realize what I am trying to touch upon. He was trying to cordially talk to a student who wanted to promote himself or experience education. He had also his own personal issues, and so therefore it was wonderful to have an association or to have a kind of impression from people like Honorable Minister for Commercial Taxes. As most of us know, Muthamizhariஞர் Kalaignar made a lot of inbound programs and developed and evolved this society over the last century. The contributions he made has been enormous. He understood various literature very effectively, and he was the one who has written for Tolkapiyar's content as a Tolkapiyam Urai. And similarly, he has also traced various archaeological issues, and he has brought out several books which stands testimony for his contributions. The many aspects of was touched by the earlier speakers. The one particular thing I got personal impression was the Pumbuar monument. Every time when he created a kind of monument or a sculpture, either the Vallur Kotam in Chennai or the Thiruvallur statue at Kanyakumari or this Pumbuar establishment, you could see that he had a depth of understanding of this place, and he had a very deep-rooted understanding of the society. That particular monument has been designed in such a way it looks like a shell from where we take the pearl, because it's all on the shore at Pumbugar. It's one of the very impressive things that I saw at my early age. And similarly, he had been contributing to both classical Tamil literature and also to correlate the other literature. So archaeology has been deep-rooted in our minds, and I thank all of those who have been responsible, particularly the speakers who have been invited here. Yesterday I met a couple of them. I would like to meet all of them and try to see if we can take forward many such programs in the immediate future. Tomorrow also we have a very important event of 3 days on the culture of Tamil and Tamil literature for another 3 days. This is another international program we have starting from tomorrow. So once again, I take a lot of pride and happiness in welcoming the honorable ministers and also welcoming the collector and the mayor along with the MLAs who are seated here. Last but not the least, the Department of Archaeology has done a real wonderful work in this program, and I would like to really appreciate them for all their efforts and contributions, along with our colleagues and our faculty members and also the non-teaching members of the university. Thank you one and all for coming here. Thank you, sir. எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின். We invite the Honorable Minister for Finance and Human Resource Management to deliver the special address. அனைவருக்கும் வணக்கம். முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய 100ஆண்டு விழாவினை கொண்டாடக்கூடிய வகையில்
தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறையினுடைய முன்னெடுப்பில் மிக சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேசிய அளவிலான த நேஷனல் செமினார் ஆன் ரெஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் கல்ச்சரல் டெவலப்மெண்ட் ஆன் ஆர்கியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் என்கின்ற தலைப்பில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஆய்வரங்கத்தில் தலைமையேற்று மிக சிறப்பானதொரு உரையினை வழங்கி அமைந்திருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மதிப்பிற்குரிய திருமதி சங்கீதா ஐஏஎஸ் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பெருமை சேர்த்து நேரத்தினுடைய அருமை கருதி தான் உரையாற்றாவிட்டாலும் தன்னுடைய வருகையினுடைய மூலமாக இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பினை சேர்த்திருக்கக்கூடிய என்னுடைய பெருமதிப்பிற்குரிய அருமை அண்ணன் மாண்புமிகு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பாசத்திற்குரிய அருமை அண்ணன் மூர்த்தி அவர்களே, நிகழ்ச்சியிலே அனைவரையும் அன்போடு வரவேற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் குமரேசன் அவர்களே, எனக்கு முன்னாலே இங்கே உரையாற்றி அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்களே, மதிப்பிற்குரிய சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர்கள் அண்ணன் தளபதி அவர்களே, அன்பிற்குரிய அருமை அண்ணன் பூமிநாதன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய மாநகர மேயர் திருமதி இந்திராணி பொன்வசந்த் அவர்களே, அன்பிற்குரிய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரார் திரு ராமகிருஷ்ணன் அவர்களே, இறுதியில் நன்றி உரை நபரில் இருக்கக்கூடிய அன்பிற்குரிய துறையினுடைய இணை இயக்குனர் திரு சிவானந்தம் அவர்களே, என்னுடைய அன்பிற்குரிய அருமை சகோதரர் மாவட்ட கழக செயலாளர் திரு மணிமாறன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு ஆய்வாளர்களாக வருகை தந்து இந்த செமினாருக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை தேடி தந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய பேராசிரியர் பெருமக்கள் திரு செல்வகுமார் அவர்களே, அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களே, திருமிகு சத்தியமூர்த்தி சார் அவர்களே, வேதாச்சலம் அவர்களே, ராஜவேல் அவர்களே, ஸ்ரீதரன் அவர்களே, பிச்சப்பன் அவர்களே, நம்பிராஜன் அவர்களே, திருமதி சாந்தி பப்பு அவர்களே, அஞ்சலி திரிவேதி அவர்களே, நம்முடைய திருப்பரங்குன்றம் ஒன்றியத்தினுடைய ஒன்றிய பெருந்தலைவர் தம்பி வேட்டையன் அவர்களே, திருமதி இந்திரா அஜய்குமார் அவர்களே, அன்போடு குழுமி இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களே, பல்கலைக்கழகத்தினுடைய பல்வேறு அலுவலர் பெருமக்களே, குறிப்பாக திரளாக ஆர்வத்தோடு குழுமி இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்த்துக்குரிய மாணவ செல்வங்களே, வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சித்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் இருகணம் குப்பிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு அருமையான ஒரு ஆய்வரங்கம் ஒன்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவினை கொண்டாடக்கூடிய வகையில் இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியினை பெற்றிருக்கிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தொல்லியல் மீது எந்த அளவிற்கு ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதும், அவர் ஆட்சி பொறுப்பிலே இருந்தபோதும் இல்லாத போதும் பல்வேறு உரையாடல்களிலே அவர் தமிழ் இலக்கியத்திலே அவர் கொண்டிருக்கக்கூடிய ஆர்வத்திற்கு இணையாக தொல்லியல் பரப்பிலும் அவருக்கு பெரும் ஆர்வம் இருந்ததையும் நான் தனிப்பட்ட முறையில் நன்றாக உணர்ந்தவன் என்கின்ற வகையில் அவருடைய நூற்றாண்டு விழாவில் இந்த ஆய்வரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது உள்ளபடியே மிகுந்த பொருத்தமான ஒன்றாக நான் கருதுகிறேன். அதிலும் குறிப்பாக அவருடைய முன்னெடுப்பில் இங்கே எனக்கு முன்னாலே பேசியவர்களெல்லாம் குறிப்பிட்டதைப் போல ஒரு காலத்திலே கடலுள் மூழ்கி போய் சிலப்பதிகாரத்திலே மிக அற்புதமாக எடுத்து காட்டப்பட்டிருக்கக்கூடிய அல்லது சங்க இலக்கியங்களிலே சுட்டி காட்டப்பட்டிருக்கக்கூடிய புகார் நகரத்தை மீட்டெடுத்து மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய முயற்சியை 70களிலே அவர் துவக்கினார். ஒரு கடலுள் மாய்ந்துவிட்ட ஒரு நகரத்தை மீண்டும் தட்டி எழுப்பி அதை கட்டி காத்து மீண்டும் அதில் ஒரு பெரிய சிறப்பை காவிரி பூம்பட்டினத்துக்கு உருவாக்கிய ஒரு பெருமை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒருவருக்குத்தான் உண்டு என்பதை நான் சொல்வேன்.
ஆனால் கடற்கரையிலே அந்த ஆய்வுகள், கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஏறத்தாழ 50 வருடங்களுக்கு முன்பாக அவர் திட்டமிட்டார். அந்த ஆர்வம் தொடர்ச்சியாக இருந்த காரணத்தால் தான் கோவையிலே செம்மொழி மாநாடு நடைபெற்ற போது தமிழினுடைய சிறப்புகளை, நம்முடைய தொல்லியல் பெருமைகள் எல்லாம் எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் ஒரு மாபெரும் கண்காட்சி அரங்கத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று. அதில் தான் முதன்முறையாக சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை விளக்கக்கூடிய ஒரு அருமையான கண்காட்சியினை, நமக்கும் சிந்துவெளி நாகரிகத்திற்கும் என்ன பண்பாட்டு உறவுகள் இருக்கிறது என்பதை நிறுவக்கூடிய அந்த கண்காட்சியை அதிலே இடம்பெற செய்ய வேண்டும் என்று அவர்கள் மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு, மறைந்த அறிஞர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள், அஸ்கோ பார்போலா போன்றவர்களெல்லாம் பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டு அந்த கண்காட்சி அரங்கத்தை நம்முடைய தொல்லியல் துறையோடு இணைந்து நாங்கள் அதை நடத்தினோம். ஓஜா முத்தையா நூலகம் அனைவருடைய முயற்சியோடு அது நடைபெற்றது. அதற்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு அன்றைக்கு இருந்தது. தொடர்ச்சியாக இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் எப்படி கீழடியை, அதனுடைய தொடர்புகளை நாம் சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து நம்ம டிரைவ் பண்ணுகிறோமோ, அதற்கான ஒரு முயற்சிகளை அப்போதே ஒரு மிகப்பெரிய அளவிலே கலைஞர்கள் முன்னெடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, தஞ்சை பெரிய கோயிலுடைய 1000வது ஆண்டு விழா நடக்கிற போது ஒரு மிகப்பெரிய கண்காட்சியினை, சோழர் குடி பெருமையினை விளக்கக்கூடிய வகையிலே அதில் நடத்திட வேண்டும் என்று எனக்கு உத்தரவிட்டு மிகப்பெரிய ஒரு கண்காட்சியினை இன்றைக்கு நாங்கள் நடத்தினோம். எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்கிறது. நான் அதை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒரு வகையில் அது நகைச்சுவையான ஒரு நிகழ்ச்சியும் கூட. அந்த கண்காட்சி அரங்கத்திலே நான் கலைஞர் அவர்களை அழைத்து சென்று ஒவ்வொரு பொருளாக சுட்டிக்காட்டி கொண்டே வந்தேன். இதுதான் இதுதான் என்று ஒன்றொன்றாக சொல்லிக் கொண்டு வந்தோம். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளோடும் அவரால் ரிலேட் செய்ய முடிந்தது. உதாரணத்துக்கு ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், குடந்தையிலே, கும்பகோணத்திலே இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் கோயிலிலே ஒரு நாதஸ்வரம் இருக்கிறது. அந்த நாதஸ்வரம் சோழர் காலத்தை சார்ந்த ஒரு சிறிய நாதஸ்வரம், கல்நாதஸ்வரம். அந்த கல்நாதஸ்வரத்தை அங்கே காட்சிப்படுத்தி இருந்தோம். நான் அவரிடத்திலே பார்க்க சொல்லுகிற போது, இது கும்பகோணத்திலே அந்த கோயிலிலே இருக்கக்கூடிய நாதஸ்வரம் சோழர் காலத்தை சார்ந்தது, இதையெல்லாம் வாசிப்பது இல்லை, இது கண்காட்சியில் தான் இருக்கிறது என்று சொன்னேன். கலைஞர் அவர்கள் உடனே திரும்பி பார்த்து என்ன சொன்னார், நீ அதை பார்க்கத்தான் செய்திருக்கிறாய், நான் அதை வாசிப்பதே நான் கேட்டிருக்கிறேன் என்று பிச்சையப்பா என்பவர்கள் கும்பகோணத்திலே கும்பேஸ்வரர் கோயிலிலே அந்த நாதஸ்வரத்தை எப்படி வாசிப்பார், அதற்கு எப்பேற்பட்ட கூட்டம் இருக்கும், என் இளமையிலே நான் அங்கே போய் அதை எப்படி பார்த்திருக்கிறேன் என்று அந்த நாதஸ்வரத்தை உடனடியாக இடத்தை சொன்னார். கொஞ்சம் தூரம் போயிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு சைனீஸ் ஜார், சீன பெருங்குடுவை ஒன்று, ஒரு ஜார் ஒன்று வைத்திருந்தோம். அதற்கு பக்கத்தில் நெல்லில் அளக்கக்கூடிய ஒரு குடுவை, நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, நெல் அளவை செய்யக்கூடிய ஒரு குடுவைன்னு சொல்லுவோம். அது ஒரு இது அங்கே வச்சுருந்தோம். நான் அவரை எப்படி சுட்டி காட்டிகிட்டே போயிருக்கும்போது என்கிட்ட அவரே கேட்டார், இது என்னையான்னு கேட்டார். அந்த நெல் அளக்கக்கூடிய அந்த ஒரு குடுவை மாதிரி இருந்தது பார்த்துட்டு நான் சொன்னேன், இது நெல் அளக்கக்கூடிய குடுவையை, இதுவும் சோழர் காலத்தை சேர்ந்தது. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சைனீஸ் ஜார் வந்து சீன தேசத்திலிருந்து இங்கே வந்தது, அதை நம்ம இங்கே வச்சுருக்குறோம், இது வந்து இது அப்படின்னு என்கிட்ட கேட்டார். எங்கேயா கிடச்சிது அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், செம்பியன் மாதேவி என்ற ஒரு ஊரில் கிடச்சிதுங்கய்யா அப்படின்ட்டு. எங்கே எந்த ஊரில் கிடச்சிது திருப்பி சொல்லு அப்படின்னார். செம்பியன் மாதேவின்னு ஒரு ஊர் கிடச்சிதுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப மேதாவியாக இந்த செம்பியன் மாதேவி எங்கே இருக்குன்னு அவருக்கு நான் கிளாஸ் எடுத்தேன். அதாவதுங்கய்யா, செம்பியன் மாதேவி திருவாரூர் பக்கத்துலேருந்து, திருவாரூர்லேருந்து நாகப்பட்டினம் போகிற வழியில் கீவலூர்னு ஒரு ஊர் இருக்குங்கய்யா. கீவலூர்லேருந்து நம்ம ரைட்டில் போனோம்னா தேசூர்னு ஒரு ஊர் வருங்கய்யா. தேசூர்லேருந்து உள்கடையில் நம்ம ஒரு 6 கிலோமீட்டர் நம்ம உள்ளே போனோம்னா இந்த செம்பியன் மாதேவின்னு ஒரு ஊர் வருங்கய்யா. அது சோழ மாதரசி செம்பியன் மாதேவி அவங்களுடைய பெயரால் வைக்கப்பட்டது. உத்தம சோழன் காலத்திலே அது உருவாக்கப்பட்டதுங்கய்யா. அந்த ஊருக்கு பேரே வந்து செம்பியன் மாதேவின்னு ஊருங்கய்யா, அந்த அம்மா பேரில் இருக்குங்கய்யா. அப்புறம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோயில் கைலாசநாதர் கோயிலையா, அந்த கோயிலில் தான் அங்கே இது இருந்ததுன்னு சொன்னேன். ரொம்ப பொறுமையாக நான் சொல்கிறது எல்லாத்தையும் கலைஞர் அவர்கள் உங்ககிட்ட இப்படியே மக்களை இதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தார். அவர் கேட்குறாருன்றதுக்காக நானும் விழாவாரியாக எப்படி போய் சேருதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். பொறுமையாக கேட்டுட்டு, தென்னரசு அப்படின்னாரு, ஐயா சொல்லுங்கய்யான்னு. குனிஞ்சு ஐயான்னு, இப்போ வர சொன்னேன் இல்லையா செம்பியன் மாதேவி, அது எங்கள் அம்மா பிறந்த ஊரியா அப்படின்னார். அதாவது அவங்க அம்மா பிறந்த ஊர், அவர் சின்ன வயசுலேருந்து ஓடி தவழ்ந்த ஊர், அந்த கோயிலில் இருக்கக்கூடிய இண்டு இடுக்கு மூளை முடுக்கலாம் அறிந்த ஒரு நபரிடத்தில்
அந்த ஊருக்கு எப்படி வழி போவது, அதுவும் திருவாரூர் எப்படி அவர் ஊரில் திருவாரூர்லேருந்து அந்த ஊருக்கு வழிக்கு எப்படி போவது என்பதை நான் அவருக்கு விளக்கி சொல்லுகிற போது கடைசியாக எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு அப்புறம் சொன்னார், அந்த ஊர் தான் எங்கள் அம்மா பிறந்த ஊரியா, அதனால தான் நீ செம்பியன் மாதேவனை கேட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கோயிலில் என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது என்பதையெல்லாம் அவர் எனக்கு திருப்பி சொன்னார். அதுதான் கலைஞர் அவர்கள். நீங்கள் எந்த இடத்துல கலைஞரை போய் சொன்னாலும் நீங்கள் ஒன்றை சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஒரு 10 மடங்குக்கு மேலே போய் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உடையது. அதே போல தான் திருவந்தூர் செப்பேடுகள் கல்காணி மூட்டத்தில் கிடச்சது, மயிலாடுதுறைக்கு பக்கத்தில். நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், ஒரு முன்னிறைவில் ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன், இப்படி ஒரு செப்பேடு கிடைத்ததுங்க, என்ன சொல்லு அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி கல்காணி மூட்டத்தில் ஒரு செப்பேடு கிடைத்திருக்கிறது, அது ராஜேந்திர சோழனுடைய மகன் கிடைத்தது, அவங்க அண்ணன் தம்பி 2 பேரும் போனாங்க. அதை கேட்டவருடைய அப்போ அந்த முதல் சான்ஸ்கிரிட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரசஸ்தியை தாண்டி இருக்கக்கூடிய சில இதுகள் மட்டும்தான் படித்தோம். அதை வச்சு அவர்கிட்ட ஒரு ஜென்ரலாக அப்படி சொன்னேன், கேட்டுட்டு போயிட்டார். ராத்திரி 11:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணார். 11:30 மணிக்கு எனக்கு முதலமைச்சருடைய அலுவலகத்துக்கு அவருடைய இல்லத்துலேருந்து எனக்கு ஃபோன் வருது. நான் ஃபோன் எடுத்து யாருன்னு கேட்குறேன், முதலமைச்சர் பேசணும்னு சொல்கிறாரு. என்னடா இப்போ தான் நான் பார்த்துட்டு வந்தோம், 7:30 மணிக்கு 11:30 மணிக்கு முதலமைச்சர் நம்ம இடத்த கேட்குறாரு, என்ன விஷயம் என்று நான் கொஞ்சம் வேறு ஏதாவது ஒரு விஷயமா என்ன ஏதுன்றதுக்காக எனக்கு புரியலை. போன உடனடியாக லைனில் வந்தார். தென்னரசு, நீ அப்போயே பார்த்தியே என்கிட்ட ஒன்று சொன்னியே, அது என்னதியா அப்படின்னாரு. திருப்பி நான் சொன்னேன், அந்த விஷயத்தை திருப்பி சொல்லியானார். நான் திருவந்தூர் செப்பேடுகளிலே இருக்கக்கூடிய விஷயத்தை, நான் முன்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை சொன்னேன். ராஜேந்திர சோழனுடைய மறைவிற்கு பிறகு எப்படி அவருடைய மகன்கள் அடுத்து வந்தார்கள், அவர்கள் எப்படி வீரராஜேந்திரன், ராஜமகேந்திரன், அவருடைய ராஜேந்திரன், இவர்களுடைய அந்த வம்சாவளியை சொல்லி எப்படி அந்த கொப்பத்து போரில் அண்ணன் செத்ததற்கு பிறகு அவன் கொடுக்கக்கூடிய கொடைகளை தம்பி மீண்டும் உறுதிப்படுத்தி, அந்த தன்னுடைய அண்ணன் வழங்கிய கொடைகளை அதை திருப்பி உறுதிப்படுத்தி தம்பி கொடுத்ததற்கான வரலாற்றை நான் சொல்லுகிறேன். 11:30 மணிலேருந்து 11:45 வரை ஒரு 1/4 மணி நேரம் அமைதியாக கேட்டுக்கொண்டு விட்டு சரின்னு எல்லாம் கேட்டு வச்சுட்டாரு. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்குறது 11:30 மணி. காலையில் முரசொலியிலே நான் சொன்ன செய்திகளெல்லாம் வைத்து அன்றைய அரசியல் நடப்புகளை எல்லாம் சேர்த்து இதற்கும் அதற்கும் முடிச்சு போட்டு ஒரு அருமையான கட்டுரையை செப்பேடு சொல்லும் செய்தி என்று முரசொலியிலே மறுநாள் காலையிலேயே அதற்கு ஒரு கட்டுரை எழுதி அனுப்பிச்சு வைத்தேன். காலையிலே நான் கோட்டைக்கு போகிற போது எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், என் கட்டுரையை நீங்கள் படிச்சியா அப்படின்னு கேட்டார். நான் சொல்ல வந்த செய்தியை நீங்கள் புரிந்து கொண்டாயா என்று கேட்டார். நான் கேட்டுக்கொண்டேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலைமையை எப்படி நீங்கள் செப்பேட்டோடு ஒப்பிடுகிறீர்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று சொன்னேன். மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், தொல்லியலிலே நீங்கள் எந்த தளத்தை சொன்னாலும் அந்த தளத்தோடு தன்னை இணைத்துக் கொள்ளக்கூடியவர் கலைஞர் அவர்கள். அதனால் தான் இப்படிப்பட்ட ஒரு செமினார் இங்கே நடக்கிறது என்றால், அந்த செமினாருக்கு ஒரு அற்புதமான ஒரு தலைவருடைய ஒரு 100ஆண்டு விழாவிலே நாம் நடத்துகிறோம். பல பேர் கேட்கலாம், கலைஞருடைய 100ஆண்டு விழாவிலே நீங்கள் இந்த செமினார் நடத்துகிறீர்கள், என்ன விதமாக கலைஞர் அதோடு ரிலேட் ஆகிறார் என்று கேட்டால், ஒரு மகேந்திரவர்மனுடைய காலத்திலே ஒரு நாய்க்காக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு, அந்த கல்வெட்டுக்காக தான் உடனடியாக அதில் ஒரு கட்டுரை எழுதி அதையும் நம்முடைய கல்வெட்டு இதழிலே பதிப்பிக்க செய்தவர் கலைஞர் என்றால், நம்முடைய தொல்லியல் வரலாற்றிலே மிகுந்த ஆர்வமுடையவராக அவர் இருக்கக்கூடியவர். அதற்கான எல்லா விதமான ஒல்லும் வகையெல்லாம் உதவிகளை செய்யக்கூடியவர். அது இன்றைக்கு பாண்டிய நாட்டிலே இந்த ஒரு அருமையான விழா நடப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. காரணம், நம்முடைய தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தா ஏற்கனவே நம்ம சொல்லுவோம் எல்லாமே வரலாறுன்னு எடுத்துக்கிட்டால் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி எல்லாம் நார்த்துலேருந்து தான் வருது, வடநாட்டிலேருந்து வருதுன்றது இது கிடையாது. தமிழ்நாட்டுக்கு என்று நமக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு பண்பாடு இருக்கிறது, நமக்கென்று ஒரு டிஸ்டிங்க்ட் ரைட்டிங் சிஸ்டம் இருந்தது, நமக்கென்று ஒரு தனிப்பட்ட விழுமியங்கள் இருந்தது என்பதை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதிலும் பாண்டிய நாட்டை எடுத்துக்கொண்டிருந்து சொன்னால், தொல்லியலுடைய எல்லா கூறுகளுமே நீங்கள் பாண்டிய நாட்டில் பார்க்க முடியும். நீங்கள் அகழ்வாய்வு எடுத்துக்கொள்ளலாம், கல்வெட்டுக்களை எடுத்துக்கொள்ளலாம், டெம்பிள் ஆர்கிடெக்சரை எடுத்துக்கொள்ளலாம், குடைவரை கோயில்களை எடுத்துக்கொள்ளலாம், பள்ளிப்படைகளை எடுத்துக்கொள்ளலாம், பாறை ஓவியங்களை எடுத்துக்கொள்ளலாம், நிமிஸ்மேட்டிக்ஸ் நாணயவியலுடைய கண்டுபிடிப்புகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் எந்த பக்கத்திலும் தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் வெள்ளத்தில் ஒரு பிள்ளையாரை செஞ்சு வெள்ளத்தினுடைய எந்த பகுதியை கிள்ளி பார்த்தாலும் இனிக்கும் என்பதை போல, பாண்டிய நாட்டினுடைய எந்த பகுதிக்கு நீங்கள் போனீங்கனாலும் கற்காலத்திலிருந்து துவங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய வரலாற்றினுடைய அனைத்து கூறுகளையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று பகுதி இருக்கிறது என்று சொன்னால் அது பாண்டிய நாடு என்று சொல்லக்கூடிய பழம்பதி, அதிலும் குறிப்பாக மதுரை எம்பதி. எனவே அதிலே மதுரை எம்பதியிலே இந்த செமினார் நடப்பது என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது.
கலைஞருடைய நூற்றாண்டு விழாவில் என்ன நாங்கள் கருதினோம் என்று சொன்னால், கூடினோம், கலைந்தோம், பேசினோம் என்ற வகையிலே நாம் அப்படி போய்விடாமல் இந்த துறையிலே என்னென்ன முக்கியமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, அந்த ஆய்வுகள் எந்த அளவிற்கு அறிவுலகத்திற்கு நம்முடைய தொல்லியல் கண்டுபிடிப்புகளை எடுத்துச் சென்றிருக்கிறது என்பதை விளக்குவதற்காக தான் நான் செய்திருக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய 2.5 வருஷத்தில் தொல்லியலுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை நாம் கொடுத்திருக்கிறோம். ஏறத்தாழ அகழ்வாய்வுகளுக்கு எவ்வளவு நிதி கேட்டாலும் நம்முடைய முதலமைச்சர் தருகிறார்கள். 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கினார்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டமாக அகழ்வாய்வுகள் ஒவ்வொரு இடத்திலும் நடத்தி கொண்டு வருகிறோம். சங்க காலமாக இருந்தாலும், வரலாற்று காலமாக இருந்தாலும், அல்லது நுண்கற்காலமாக இருந்தாலும், பெருங்கற்காலமாக இருந்தாலும், எந்த ஒரு வரலாற்று காலத்தில் அடங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளிலும் தமிழ்நாடு முழுவதும் நாம் இன்றைக்கு அகழ்வாய்வுகளை மேற்கொண்டிருக்கிறோம். வடபகுதியிலே இப்போது போதிநத்தத்தில் எடுத்திருக்கிறோம், கீழ்நமண்டியிலே எடுத்திருக்கிறோம், தென்பகுதிக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் வெம்பக்கோட்டையிலே ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பெருமகனார்கள் நான் நிறைய பேரை நான் பார்க்கின்ற போது, நீங்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு இடத்திலும் இந்த அகழ்வாய்வுகளிலே நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். சத்தியமூர்த்தி சார் உட்கார்ந்திருக்கிறார். ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு என்பது இன்றைக்கும் பேசுகிற போது அப்படி ஒரு அருமையான அகழ்வாய்வினுடைய முடிவுகளை அவர்தான் கொண்டு வந்தார். இன்றைக்கு வெகு மக்களுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களால் கொண்டாடப்படக்கூடிய கீழடியினுடைய கதாநாயகனாக அமர்நாத் சார் அவர்கள் இருக்கிறார்கள். பாண்டிய நாட்டினுடைய எல்லா விதமான வரலாற்று செய்தியிலும் ஆவணப்படுத்திய வேதாச்சலம் சார் அவர்கள் இருக்கிறார் என்று நான் இங்கே இருக்கிற கடல் சார் ஆய்வில் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ராஜவேல் அவர்களாக இருந்தாலும், கல்வெட்டு ஆய்வாளர் ஸ்ரீதரன் என்று நான் இங்கே நிறைய பேர் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க. ஒவ்வொருவரையும் நான் பார்க்கிறேன். அவ்வளவு பேரும் இந்த மிகப்பெரிய நீங்கள் அளப்பரிய பங்களிப்பினை செலுத்தியிருக்கக்கூடிய ஆய்வறிஞர்கள் உட்கார்ந்திருக்கு என்று சொன்னால், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய இந்த ஆய்வு நோக்கு தமிழ் சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும். இதன் வாயிலாக நாம் உலகத்திற்கு, அறிவுலகத்திற்கு என்ன செய்தியை நாம் சொல்லுகிறோம் என்பதுதான் மிக முக்கியம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அந்த வகையிலே தொல்லியல் துறைக்கு பெரிய அளவிலே நீங்கள் உதவிகளை செய்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே நன்றி தெரிவிக்க வேண்டும். காரணம், எந்த ஒரு அகழ்வாய்வு முடிவுகளாக இருந்தாலும் அது அறிவியல் நோக்கிலே அது ஆராயப்பட வேண்டும். அறிவியல் ரீதியான அந்த உண்மைகள் புலப்படுத்தப்பட வேண்டும். அதில் எந்த விதமான ஒரு உள்நோக்கமும் வந்து விடாமல் அது ஆய்வுலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதிலே தமிழ்நாடு அரசு மிகுந்த கவனத்தோடு இருக்கிறது. எனவே அந்த நோக்கத்தில் ஆய்வுலகத்தினுடைய அறிஞர் பெருமக்களாக வந்து தொல்லியல் துறையினுடைய பல்வேறு கூறுகள் இன்றைக்கு அருமையான புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறீர்கள். ஆக அந்த புத்தகங்களின் வாயிலாக, உங்களுடைய கட்டுரைகளினுடைய வாயிலாக இந்த துறைக்கு மாபெரும் பங்களிப்பினை செய்திருக்கக்கூடிய அந்த அறிவுலக பெருமக்கள், ஆய்வறிஞர்களாகிய உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, மாணவர்கள் இதை சரியான வகையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 2 நாள் தேசிய கருத்தரங்கிலே வந்திருக்கக்கூடிய ஆய்வறிஞர்கள் அவர்கள் நிறைகுடமாக இருக்கக்கூடியவர்கள். அவரிடத்திலிருந்து எந்த அளவிற்கு நாம் அவரிடத்திலிருந்து விஷயங்களை கற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் பயன்பெறுகிறோம் என்ற உணர்வோடு இந்த 2 நாள் தேசிய கருத்தரங்கை நீங்கள் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு, இதை மிகுந்த சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய தொல்லியல் துறைக்கும் அதற்கு உற்ற உறுதுணையாக இருந்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், இங்கே இருக்கக்கூடிய பெருமக்கள், ஆய்வறிஞர்களாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Now it's time for vote of thanks. On behalf of the Department of Archaeology, it gives me an immense pleasure to deliver the vote of thanks on this memorable occasion to all the dignitaries assembled here. First, let us thank the Government of Tamil Nadu on this historic occasion for the funding to conduct the event successfully. Tamil Nadu State Department of Archaeology took a pride in organizing the national seminar in commemoration of the centenary celebration of Muttamil Arinyar Kalaignar. His contributions to the field of archaeology and to Tamil society are enormous. The Honorable Minister for Finance and Human Resource Management's encouragement and support, we have started the memorable event with inauguration function now. We extend our heartfelt thanks to Honorable Minister at this juncture. Thanks are also due to other Honorable Ministers of Tamil Nadu, the District Collector, the Mayor, Deputy Mayor, MPs and MLAs and other elected representatives to their presence and support. We must mention our special thanks to the Principal Secretary